இந்த வீடியோவில் நம்ம என்ன போக போகிறோம்னா ரைவல்ஸ் இன்றைக்கி போட போகிறோம். இன்றைக்கி மொத்தமாக 3 வீடியோ நம்ம இன்றைக்கி போட போகிறோம். இந்த ரைவல்ஸ் வீடியோ சாயந்தரம் வந்து டெட் ரைல்ஸ் யூனிகான் ஐலாண்ட் போடுறேன். சரி வாங்க ஆரம்பிக்கலாம். என்ன கேம் மோட் ஸ்டார்டிங்கில் அருமையாக ஆரம்பிச்சிட்டிங்களா கிளிச்சோட. நான் டென்ஷன் ஏற்றி என் வாய கெட்ட வார்த்தை வர விட மாட்டாங்க போலையே. பரவாயில்ல விட்டுறலாம். புது கேம் மோட என்னன்னு பார்ப்போம். ஹெட் ஹாங்கோ. இந்த மோடா ஞாபகம் இருக்குது எனக்கு. போய் பார்ப்போம். அதாவது மொத்தம் 3 பேர் அந்த டீம் மெம்பர்ஸை பொறுத்து இருக்குது கைஸ். இப்போ நான் 3v3 போகிறேன்ல, அதில் அந்த 6 பேரில் ஒருத்தர் வந்து ஹெட் ஹாங்கோவாக இருப்பாங்க. மற்ற எல்லோரும் சேர்ந்து அந்த ஹெட் ஹாங்கோவை கொல்லணும். நம்மளுக்கு வந்து வெப்பன் ஒரு ஹேண்ட் கன் மட்டும்தான் இருக்கும். ஹெட் ஹாங்கோவுக்கு மட்டும் வெப்பன் மாறும்னு நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. இன்றைக்கி சீசன் பாஸ் 3 வேறு வந்திருக்கு கைஸ். எப்படியோ நான் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி இந்த 4 ஸ்கின் டிக்கெட் எடுத்துட்டேன். எப்படியாவது இந்த ஈவெண்ட்டில் தேய்ச்சி ஏற்றிடணும். நம்ம இதை ஸ்கின் டிக்கெட்டில் தப்பாக இதை நல்லா நினைக்கக்கூடாது. அது சொல்கிறதுக்கு சொன்னேன். ஓகே, மேட்ச் ஆரம்பிச்சிச்சா பார்க்கல. புது மேப்லாம் வந்துருக்கு கைஸ். மியூசியமு, வெஸ்ட் டவுன் அந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஷூட்டிங் ரேஞ்சு நான் இது வரைக்கும் போனதே இல்லை. இந்த மேப் இருக்குதுன்னு தெரியுமே தவிர இந்த ஷூட்டிங் ரேஞ்சு இந்த இதில் இருக்குதுன்னு நான் போனதே இல்லை. யார் ஹெட் ஹாங்கோ? நானா? ஐயோ, எல்லாருமே சேர்ந்து அடிப்பானோல. இங்கே ஜம்ப் ஆகிட்ருக்கும். அது நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம். ஐயோ, என் டீம்மேட்டாக அடிக்கிறானோலே. ஓடுறா. ஓடே. ஹெட் ஹாங்கோ உயிருக்கு போச்சு. ஆனால் ஹேண்ட் கனுக்கு இந்த மாதிரி ஸ்கின்னு மட்டும் கொடுத்துருக்கானுங்க. ஓகே, ஹெட் ஹாங்கோ வந்து எனிமி டீமில் இருக்கான். ஆண்ட்டுக்கு நீ அப்போ ஹெட் ஹாங்கோ. ஓஹோ, நீனா? ஐயோ, ஏதோ அடிக்கிறானே தெரில. போட்டு தள்ளிட்டான். எப்படி போட்டு தள்ளலாம்? ஓட்டு தள்ளிட்டான்னு தான் சொல்லுது. யார் போட்டு தள்ளலான்னு தெரில. ஹெட் ஹாங்கோ கண்ணுக்கு தெரியுறான். ஓ, ஆஃப் கிளிப் தள்ளிட்டான் போல. ஹாய் டியூட். எங்க இருக்கா ஹெட் ஹாங்கோ? ஏய், நானா செத்துறேன்னா? எப்படா செத்தேன்? ஒன்றுமே புரியல எனக்கு. நான் ஒன்றுமே இல்லை. நான் தான் ஹெட் ஹாங்கோவா? சும்மா போக வேண்டியதோ. ஜாலியாக இருக்குது சும்மா போகிறதாம்மா. நம்ம நார்மலாக போடுற ஜம்ப் பேடை விட இவனுங்க கொடுக்குற ஜம்ப் பேட் இருந்தால் ஸ்பீடாக பார்க்க வைக்கிது கைஸ். படி. ஹெட் ஹாங்கோவா? எனிமி டீமில் ஹெட் ஹாங்கோ இருக்கானா? ஐயோ, என் டீம்கிட்ட என்ன கொள்றானோல. எஸ், வின் பண்ணிட்டோம். ஓகே, இந்த டைம் நான் தப்பிச்சிட்டேன். எடுகாக்க மூச்சை பொழக்கிறேன்டா அப்படின்னு தான்டா சொல்லுவேன். ஆனால் இப்போ கடைசி வரைக்கும் பண்ண மாட்டேன்டா.
என்னடா அப்படி இது நார்மல் ஆண்கனே நல்லா இருக்கும்டா. என்னடா ஸ்கின் இது? சத்தியமாக எனக்கு தெரில என்ன நடக்குதுன்னு. ஓகே, நம்ம நார்மலான மேட்சஸ்க்கு போகலாம். வெப்பன் வாங்கலாமா? இருங்க பார்ப்போம். வெப்பனை வாங்கினா ப்ரைமரி தான் வாங்கலாம். கிராஸ்போ வாங்கலாம்னு யோசித்தேன். ஷாட்கன்னு, ஆர்பிஜி இவங்க ஆனால் தேவையாக பட மாட்டானுங்க. அப்படி இதில் என்ன வாங்கினா வாங்கலாம்? ஷார் ரியோ ஷீல்டு வேணால் வாங்கலாம், சூப்பராக இருக்கும். ஸ்னைப்பர் தானே இருங்க. ஃபிஸ்ட் வந்து டபுள் ஜம்புக்கு இருக்குது. டேகர்ஸ் வச்சு டபுள் ஜம்ப் பண்ணலாம். அப்புறம் இதில் டபுள் ஜம்ப் கிரானைட் வச்சு பண்ணலாம். அதான் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஜம்ப் பேட் அன்லாக் பண்ணணும். இன்னும் ஒரு ஷாட் தான் இருக்குது. நான் எப்படி தனியாக போகிறது ஜம்ப் பேட் எடுக்க? கூட யாராவது ஹெல்ப்புக்கு வரணும். ஹெல்ப்புக்கு வரணுன்னா அவனுக்கு மேட்ச்சில் வந்து சும்மா இருந்தால் போதும், நான் போய் எடுத்துப்பேன். இப்போ என்னத்தை பண்ணேன்? எவனாவது மாட்டேனான்னு பார்த்துருவாங்க. கைஸ் வார்த்தை வந்திருக்கான், அவனை கூப்பிட்டு போக வேண்டியதான். இப்போ நம்ம மேலே ஏற வேண்டியது இருக்குது. விழுந்துடக்கூடாது. ஓகே, சொல்லியிருக்கேன் நான் எடுத்தது பிறகு கொண்டு போகிறோன்னு. ஆனால் இது எடுக்கிறது ஒன்றும் கிரேன் மேலே ஏறுறது ஒரு கஷ்டம். அதுக்கடுத்து ஏறிட்டாலுமே மேலே எடுக்கிறது ஒரு டென்ஷன். டைம் ஆல்ரெடி. ஐயோ ப்ரோ, ஏன் ப்ரோ செத்த? சொல்லியிருக்கேன். ஓகே, போய் சீக்கிரமாக போகணும். வந்துட்டோம். எஸ், வந்தாச்சு. அந்த ஜம்ப் ஷாடை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டேன்னா போதும். அங்கே இருக்குது, இதே இருக்குது. ரெடியாக இருக்கணும். 3, 2, 1 எடுத்து திரும்ப ட்ரை பண்ணலாம். அவன் யோசிப்பான், யாரா நீ மென்டல்? ப்ரோ அடிக்காத, நான் போய் எடுத்துக்கிறேன். எங்கே இருக்கு கிரேனு? அந்த சைடா? அங்கே இருக்கா? அங்கே போகலாம். ஐயோ, ஆல்ரெடி டைம் ஆகுதே. வந்துட்டேன். 3, 2, 1 சரிடி. ஏறியாச்சு. சீக்கிரமாக போய் எடுத்துடணும். ஓகே. திரும்ப ட்ரை பண்ணலாம். இந்த டைம் தான் இருக்குது, இந்த பக்கம் தான் இருக்குது கிரேனு. இந்த டைம் நம்மளுக்கு டைம் நிறைய சேவ் ஆகிருக்கு. போச்சு. எஸ், ஏறிட்டேன்.
இந்த டைம் பண்ணுறோம், பறக்கிறோம், பறந்தே ஆகிறோம். ஐயோ, ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் பண்ணியிருந்தப்பே நான் போனேன், ஒரு டைம் ஏறிட்டேன். இந்த டைம் மண்டை சூடாகுது. இந்த டைம் அங்கே இருக்காது. ஐயோ ப்ரோ, நீ ஏன் ப்ரோ போகிற? இங்கே தான் இருக்கா கிரேனு. ஒரு டேகர் சுவிட்ச் இருந்திருக்கலாம். எஸ், கீழே கீழே விழுந்துட்டான். ஐயோ ஓ, ஐயோ சாவாதன்னு தானே சொன்னேன். ஏன் உழுந்து உழுந்து நான் உயிரை வாங்கிட்டு இருக்க? போயிடு. செத்துட்டேன். அந்த வார்கானை ஊதிட்டு ஓடி போயிருக்கணும் உடனே. ஐயோ, நீ ஏன் எனக்கு முன்னாடியே போற? நீ உன் இடத்துல ஜாலியாக இல்லையா? நான் வந்துக்கிறேன். இந்த மேட்சில் அவன் ஊந்துடவே கூடாது. எஸ், நிறுத்தியாச்சு. கரெக்டாக போகிறோம். ஐயோ, விழுந்துடாதையா? நான் விழுகிறது இருக்கட்டும், நீ விழுந்துடாத சொல்லிட்டேன். ஐயோ, இவனோட வச்சுக்கிட்டு நான் திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணாதான் பேசிட்டு இருந்தேன்னா ஜம்ப் ஷாட்டை கலெக்ட் பண்ணிட்டேன் கைஸ். ப்ரோ கொல்லு ப்ரோ. என்னது? என்ன பண்ண ப்ரோ? ஒழுங்கா அடிக்க மாட்றாரு. ப்ரோ ஐ திங்க் ப்ரோ கிவ் அப். ஓகே, இப்போ அன்லாக் பண்ண வேண்டியது தான் ஜம்ப் பேடை. ரூயின்டு பில்லர். ஓகே, இங்கே பண்ண முடியுமா? இந்த ஜம்ப் பேட் இருக்கு. இல்லை, இங்கேயே பண்ணலாம். இதுக்கு கீஸ் கேட்பாங்கன்னு நினச்சேன். ஃப்ரீயா வாங்கியாச்சு. ரேப் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இத்தனை ரேப் இருக்கு. சூப்பராக இருக்குல்ல நேவி. ஆர்நெட்டும் பயங்கரமாக இருக்கு. அப்புறம் ஸ்டெயின்டும் சூப்பராக இருக்கு. எல்லோ கேவலமாக இருக்கு. எதை வைக்கலாம்? நேவியா இல்லை ஆர்நெட்டா? அப்படி இல்லைன்னா ஸ்டெயின்டா? இப்போதைக்கு ஸ்டெயின் வச்சு ஓட்டலான் இருக்கு.
நேவி ஆல்ரெடி ஊசிக்கும் அதுக்கும் வச்சுருக்கேன். ஆர்நெட்டு வச்சுப்போமா? சரி நேவியே வச்சுக்கிறேன். சரி ட்ரிக் ஷாட் ட்ரை பண்ணலாம், போகலாம். ஓகே, லெட்ஸ் கோ. ஆனால் ட்ரிக் ஷாட் பண்ணுற அளவுக்குலாம் பெரிய ஆள் இல்லை. யாரா இவன் சும்மா ரைவல்ஸ் போட்டுருக்கானேன்னு பார்க்காதீங்க. வீடியோ சுத்தமாக நீங்கள் போடுறதுக்கு எதுவுமே தோணலை, நான் தான் போடுவேன். இன்றைக்கி 3 வீடியோவாக போடுறோமே, எதையும் சேர்த்து போட்டுருவோன்னு சொல்லிட்டு போட்டேன். நான் அந்த ஸ்கின் டிக்கெட்டை வந்து இதுக்கு யூஸ் பண்ணி சேர்த்து வச்சுட்ருக்கேன். டாமி ஸ்கின் இருக்கும்ல அசால்ட் ரைஃபிளுக்கு, அதுக்கு சேர்த்து வச்சுட்ருக்கேன். சில பேர் யோசிக்கலாம், டே ஆகுதாண்டா பெட்ரு ஏஜின்னு ஒரு ஸ்கின் இருக்கும்ல, நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து அண்டர் எஸ்டிமேட்டட் ஸ்கின்னு. ஐயோ ராங். இங்கே ஒன்று ஐயா என்னென்னமோ பண்ணியிருக்கேனே. இந்த டைம் இது ஒன்றே ஒன்று வச்சுட்டு போக வேண்டியதான். ஸ்பேமர் பயப்புள்ள. அட்டப்பாவி, என்னோட ஃபஸ்ட்டு ட்ரிக் ஷாட் அடிக்கலான்னு பார்த்தேன். நீங்கள் என்ன பண்ணாலும் யூஸ் பண்ணுங்கள், சத்தியமாக சொல்கிறேன். இந்த ஃப்ரீக்கிங் ஆர்பிஜி யூஸ் பண்ணாதீங்க. எங்க ப்ரோ இருக்கேன்? சரிதான், இந்த டைம் லோட் அவுட்டை மாத்திரம் சீக்கிரமா. ஸ்னைப்பரு, உசி, சைத்து, சரி ஜம்ப் அடி, சீக்கிரமா போ. பார்த்தீங்கல்ல, ப்ரோ குயிக் மீல் யூஸ் பண்ணலாம். வருது. நான் வராதுன்னு நினச்சேன். குயிக் மீலில் டபுள் ஜம்ப்பு வருது. ரெண்டு பேருமே அவன்கிட்ட மெடிக்கிட்டா இருக்கு. நானும் அவன் 3 ஷாட் அடித்தா மட்டும் ஞாபகம் இருக்கு எனக்கு. ப்ரோ மாட்டிக்க. எங்கடா போனீங்க? என்னாச்சு? ஓகே, டைம் முடிஞ்சா நம்ம ஜெயிச்சிடலாம். ஓகே, ட்ரிக் ஷாட். ஓகே, சித்ரா இவனுங்களுக்கெல்லாம் ஆர்பிஜி யூஸ் பண்ணானுங்கன்னா இவனுங்களை நம்ம விட்டுறக்கூடாது. வையி இப்படி வந்து தானே ஆகணும்.
அடப்பா எங்க இருந்து அடிச்ச? யாய் ஊத்தே இட்டால ஊத்தே. ஆனால் அந்த மேட்சை நான் ஜெயிச்சிருக்க வேண்டியது. ஹெட்ஷாட் போனோம், அவன் அதுக்கு முன்னாடியே போட்டு தள்ளிட்டான். வச்சானா சித்ரான் அது அடிச்சிருக்க வேண்டிய ஷாட்டு. ஓகே, ஹோலி லேக் பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஆர்பிஜி ஸ்பேமர் அடிக்கிறது கஷ்டம். ஷார்ட் கன் ஸ்பேமரை கூட அடிச்சிருவேன். இந்த ஆர்பிஜி ஸ்பேமருக்கு இவனுங்களை அடிக்கிறதுக்கான வழியே என்னால் கண்டுபிடிக்க முடியலை. உங்களை கொல்றதுக்குன்னு ஒருத்தன் இருக்காண்டா. சாடா செதுறான் ஹெட்ஷாட்டு. ஆனால் பாடி ஷாட்டில் ஊத்துருச்சு எப்படின்னு சத்தியமாக தெரில. சடன் டெத்து. ஓகே ஓகே, லாக்கின். இங்கேயே வந்து நின்னோம்னா இது அவனை அடிச்சிருக்கணும். நீங்களே பார்த்துருப்பீங்களே. செதுறான். இந்த கன்ஃபார்ம் இந்த ஆர்பிஜியை நர்ஃப் பண்ணியே ஆகணும். சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கு நர்ஃப் வேணும். ஏன்னா இங்கே பாருங்க காட்டுறேன். இந்த இவன் இருக்கான்ல கிரனேட் லான்ச்சர், இவனே 425. ஆனால் இவன் பண்ணுறது 40 டேமேஜ் பர் ஷாட்டு. ஆனால் இந்த பைப்புள்ள இருக்கான்ல இவன் வெறும் 25 ஆனால் பர் ஷாட்டு 50 டேமேஜ். பாடி ஷாட்னா 100. ஏன்றான் இவனுக்கு 30 டேமேஜ் 20 டேமேஜ்னு வைக்க வேண்டியது. எனர்ஜி ரைஃபில் எவ்வளோ இதுவாக இருக்குது. ஓகே, லாஸ்ட் மேட்ச் ஆஃப் த வீடியோ. ஆரஞ்சு டேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் விளையாடுறப்ப. என்ன ஸ்கின் வாங்குறதுன்னு தான் கரெக்டாக தெரில. ஒன்று ஷாப்பில் ஈவெண்ட் ஹரிசான் வாங்குச்சுன்னா வாங்கணும். அப்படி அது வரலன்னா இது டாமிகன் தான். டாமிகன்னு வரலனாலாம் என்கிட்ட கேட்கக்கூடாது, வெயிட் பண்ணி வாங்கணும். ப்ரோ இந்த மேப் வா ப்ரோ, ஹரினாவே வா ப்ரோ. ஓகே டேகர்ஸ் இருந்தால் டேகர்ஸும் டபுள் ஜம்ப் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓஹோ, நீ எங்க அந்த மாதிரி பிளேயரா? ஸ்னைப்பரை பிடிச்சிட்டே போக வேண்டியதான். சித்ரான் சூப்பர். நான் தான் சாக வேண்டியது. ப்ரோஸ் எய்மிஸ் பட்ஜூஸ். ஜம்ப் பேடுக்கு வந்து இது வந்துருக்குது டிஷி. ஏய் சித்ரான் ஜஸ்ட் மிஸ். அவன் அங்கேயே கேம்ப் அடிச்சுட்டு இருந்திருப்பான் போல. இவன் வருவான், நம்ம 2 ஷாட்டில் போட்டுடலான்ட்டு. அவன் ஆனால் என்ன சைடில் பார்க்கலையாட்டுக்கு. டேய் கைஸ், நீங்களே பார்த்தீங்க அது வந்து
பியோர் ஹெட் ஷாட்டு. சாவு. ஆனால் இதுவும் ஹெட் ஷாட் விழுந்துருக்க வேண்டியது. ஏன் விழலைன்னா இந்த நாஸ்னிக்கு நம்ம மேலே வயிற்றெரிச்சல். இவனுங்க இது ஸ்னைப்பர் வாங்கிட்டு ஆட்டோ ஷூட் வச்சு நல்லா விளாட்றானோ, இவனுங்களுக்கு ஷாட் அடித்து விடக்கூடாது அப்படின்றது தான் இவனுங்க ஆசை. எல்லாருமே நர்ஃபுக்கு ஆட்டோ ஷூட்டை டெலீட் பண்ணுறான் நாஸ்னின்றானுங்க. டெலீட் பண்ணால் நாங்கள் நாசமாக போயிடுவோம்னு அவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. எப்பா இவன் மேலே ஹெட் ஷாட் அடிக்கிறதே செம்ம கஷ்டமாக இருக்குது. இவன் மேலே ஹெட் ஷாட் அடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, என் டாகிஸ்லாம் உள்ளே வந்து டென்ஷன் ஏற்றிட்டே இருக்குது என்ன. ஏய் டேய் டேய், நீங்கள் ஹெட்ஷாட்டில் இருந்து இதுவாக பண்ணுறீங்கடா. வெளியே போ. இது நிறைய சம்பேடா. ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம். சாயந்தரம் முடிச்சா டெட் ரீல்ஸ் வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.